ஒருவர் ஒரு துறையில் மட்டும்தான் ஞானியாக இருப்பார். ஆனால் கருணாநிதி அனைத்து துறைகளிலும் ஞானியாக இருந்ததாக நடிகர் நாசர் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை கொரட்டூரில் நடைபெற்ற காலம் உள்ளவரை கலைஞர் என்ற நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் நாசர் இதனை தெரிவித்தார். பல்முகம் கொண்டு எப்படி ஒரு மனிதன் வாழ முடியும்? ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், ஒரு தொழிலதிபர் தொழிலதிபராக இருக்கலாம், ஒரு எழுத்தாளராக இருக்கலாம். ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய கால்சுவட்டை பல்வேறு இடங்களில் பதித்து விட்டு வந்திருக்கிறார். நாடகங்கள், அவர் எழுதிய நாடகங்கள் என்றென்று மேடையேற்றப்படுகிறதோ கலைஞர் இருக்க போகிறார். அவர் எழுதிய வசனங்கள் திரைக்கதையில் அவர் பேசிய வசனங்கள் அவர் வசனங்களாய் எழுதினார். வசனங்கள் எழுதவில்லை, தனக்கு எழுத்தாளனாக பொறுப்பாக இருக்கின்ற தன்னுடைய சமூக கடமைகளை சார்ந்த கருத்துக்களை தான் அவர் சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலை போல சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து தொகுதிகளிலும் திமுகவுக்கு தான் கிடைக்கும் என நடிகர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். நம்முடைய தமிழக முதல்வர் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நிறைய செய்கிறாரு, சொல்லாதெல்லாம் செய்கிறாரு. அதனாலதான் 40க்கு 40 வந்திருக்கு. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதியே திமுகவுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை விட யாரு செய்ய போறா? யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் கட்சிகள் இருக்கலாம், கட்சிகள் வரலாம் போகலாம். ஆனால் இந்த கட்சியே சிறப்பா செஞ்சிட்டு இருக்கும் போது இன்னொரு கட்சி தேவையில்லையே. மதவாதம் என்னும் புயலை தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க திமுக என்ற கேடயத்தை கையில் எடுத்துத்தான் ஆக வேண்டும் என நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். இந்த மத புயலை அடிச்சு துரத்திட்டோம். இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு கேடயம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கேடயம் தான். இது விளையாட்டுல எவ்வளவு மாற்று கருத்துக்கள் வேணுமானாலும் இருக்கலாம். அதை ஒட்டி இயக்கங்களை வைத்துத்தான் இந்த மனிதர்களை பிளவுபடுத்தும் இந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க முடியும். அதனால இந்த கேடயத்தை தூக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இந்த கேடயத்தை எல்லாரும் தூக்கித்தானும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, 40க்கு 40 விட்டு அடிச்சு இந்த மட புயல் உள்ள வராம பண்ணாங்க பாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.